அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளையில கூட நம்மளோட கூட பேசும்படி நம்ம கேட்போம். ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, எங்களோடு கூட பேசுங்க ராஜா. எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமா. எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், அதுல 6ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. எப்படிதான் இறைச்சி அந்த சூரச்செடியில அவன் போய் ஒரு சோறு வந்து வினவுனா தேவ மனுஷன் படுத்துக்கிட்டான். ஆனாலும் பாருங்க, விடிய காலத்துல என்ன பண்ணுது? ஆமா, சாப்பாடு வருது. மாலையில என்ன பண்ணுது? விடிய காலத்துல அப்பமும் சாயங்காலத்துல ஆமா இறைச்சியும். ஆமா, காலை தோறும் உங்களுக்கு தேவனுடைய மன்னாவை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை என்ன பண்ணாரு? பேசுவார். இதெல்லாம் எப்படி ஒத்துக்கிறீங்க? கர்த்தர் கொடுக்கிற மாபெரும் கிருபை. நம்ம ஒண்ணுமே கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் 10th 10 வரைக்கும் படித்தேன். 10 வரைக்கும் படிச்சு ஃபெயில் ஆகிட்டேன். மறுபடியும் அப்படியே எழுதி. ஆனால் இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோ தெரியாது. இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் நான் என்ன பண்ணவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. ஆனாலும் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நாங்கள் அதுக்கே சோமிட்டே இருப்போம். அந்த பிறகு பாஸ்டர், இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், போடுவோம். நம்ம ஜனங்கள் எப்படியாவது பார்ப்பாங்க. சோதனை எப்படியாவது தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு என்ன பண்ணும், அவங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படியாவது தேவனுடைய நன்மைகள் அவர்கள் பெற்றுக்கொண்டுவாங்க. அப்போ இந்த தினந்தோறும் போய் கொடுக்கணுமே. ஏன்னா அந்த வீடியோ ரெடி பண்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான சகோதரர், தேவனால் சோதரர் முன்குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான சகோதரர். அவர் பாருங்க சொன்ன, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோ மட்டும் எடுத்து என்ன பண்ணுங்க, எனக்கு அனுப்புங்க. நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நான் எல்லாம் ரெடி பண்ணி நான் செய்வேன். எல்லாரும் கேட்பாங்க, பாஸ் எப்படி பாஸ் எடுக்கிறீங்க, இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கய்யா. அதனால என் பையனை கொடுத்து என்ன பண்ணுவேன், இதை எப்போ பண்ணணும்னு சொல்லி கேட்பேன். ஆனால் அந்த பிரதர் சொன்னேன், அந்த பிரதருடைய பேர் உங்களை கண்ணன், அருமையான சகோதரன் கண்ணன். அவர் சொல்லுவாங்க, பாஸ் நீ எடுத்து என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுவேன். அவங்க வேலை செய்யறாங்க. ஆனா வேலை செஞ்சும் கர்த்தருடைய வார்த்தையில எப்படியாவது ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாள் காலையில தோறும் என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோவை டெடிட் பண்ணி கொடுப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. எனக்கு உண்மையாக ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் இந்த தில்லு பூச்சிக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். அந்த குடும்பத்தை தேவனை ஆசீர்வதிக்க பலப்படுத்தணும். சந்ததிகளை என்ன பண்ணுவோம், அவர்கள் பிள்ளைகளை காண்படி அவங்களை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றோம், கர்த்தர் சொல்றாத காலையிலே மாலை என்ன பண்ணாரு, இறைச்சியை அப்பத்தை தேவனுடைய மன்னாவை நம்மளுக்கு கொடுக்கிற தேவன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் இது அப்பம். இந்த அப்பத்தை நீங்க காலை நேரம் நீங்க இதை ஆன் பண்ணி நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தரோடு பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம், காதுள்ளவன் கேட்க கடவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் ஆண்டவர் எப்படி பாருங்க, எப்படி போஷிக்கிறாரு பாருங்க. அப்படி இறைச்சி, மட்டன், சோத்திரம், பாருங்க ஸ்பெஷல் சாப்பாடு தான் ஏசப்பா கொடுக்கறதுலாம். இது வந்து தேவனுடைய மன்னா. இது வந்து உங்களோடு பேசும். இந்த வெளியில இருக்கிற வார்த்தை அப்படி உங்க மேல பழிக்கும். இயேசுவின் நாமத்தினால வானமும் அழியும், பூமியும் அழியும். இந்த வார்த்தை நம்ம ஒரு போல அழிந்து போகும். நான் ஒரு நாளைக்கு நம்ம மறிச்சு போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. அது அழியாத சொத்து. இந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கை இருக்கும். நீங்க சந்ததிகள் நம்முடைய ஆண்டவர் தலைமுறைகளின் தேவனாக இருக்கிறார். அதுல சொல்லப்படுறது பாருங்க. அதுல மேல 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 17. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரு ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். ஸ்தோத்திரம். என்ன பண்ணுமா, நீங்க தங்கி இருக்கணும். எப்ப தேவ சமூகத்துல காலையிலையும் மாலையிலும் தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா இவங்களோடு பேசுவார். வேதத்தை படிக்கும் பொழுது, வசனத்தை வாசிக்கும் பொழுது, குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது, போக்குல வரத்துல ஜெபிக்கும் பொழுது, நீங்க இருக்க இடத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல தங்கி இருக்க பண்ணுவார். அதனால் தங்கி இருந்தான். நிலைக்க பண்ணுகிற ஆண்டவர், உறுதிப்படுத்துகிற ஆண்டவர், உயர்த்துகிற ஆண்டவர், பலப்படுத்துகிற ஆண்டவர், சத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவர். பலனே இல்லாம இருக்கிறீங்களா, கர்த்தருடைய பலன் உங்களை இந்த காலை வேளைகளை மூடுகிறது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மகத்துவமானவர். காலையிலையும் மாலையிலையும் அவர் நம்மளை கலிகூற பண்ணுகிற ஆண்டவர். காலையிலையும் மாலையும் நீங்க பழைய ஏற்பாடு வாசிங்க, அந்த காலையும் தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமா? வழிபடத்தை தேவன் நம்பின அந்த தீபம் எரிந்து கொண்டது, ஜபம் என்ற தீபம் உங்க வாழ்க்கையில் எரிந்து கொண்டிருக்கணும். காலையிலே ஜெபம் பண்ணிட்டேன், மாலையில ஜெபம் பண்ண தேவையில்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. காலையிலையும் ஜெபம் பண்ணணும், மாலையிலையும் ஜெபம் பண்ணணும். முடிஞ்சா எனக்கு நேரமே கிடைக்கல பாஸ்டா அப்படின்னா அந்த மதிய நேரத்துல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி அந்த லெஞ்சு டேத்துக்கு முன்னாடி ஆண்டு அப்படியே சோதரிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளிச்சமா இருப்பார், நித்திய வெளிச்சமா இருப்பார். ஆமை உங்க மகிமை ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த மகிமை வைக்கும் பொழுது அந்த மகிமை என்ன பண்ணு, கர்த்தருடைய மகிமை எப்படி வெளியேறங்கமாகும், உங்கள் மூலம் வெளியேறங்கமாகும். ஆமே சோத்திரம். எல்லாமே கர்த்தருக்கு தான் கணத்தை மகிமையை நம்ம செலுத்துறோம். ஏன்னா அவர் இல்லாம அந்த பூமியில ஒன்னும் இந்த தில்லு பூச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர். சோத்திரம். இந்த மனுஷனை நம்பி ஏமாந்து போகாதீங்க, தேவனை நம்புங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க. நம்ம தேவசமூக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை நேர்த்தியாய் நடத்தி சரியான நபர்களை நம்ம கொண்டு சேர்ப்பார். கர்த்தருக்கு மகிமை. சாத்ராக்கு மேசாங்க பாத்தீங்க, அவன் ஜெபிக்கிறது என்ன பண்ணான், 3 பேர் ஒற்றுமையா என்ன பண்ணாங்க, தீச்சூல போட்டா என்ன பண்ணுவான், உள்ள போட்டா ஓடி போயிடும். ஆனா இவங்க பாருங்க அதை என்ன பண்ணாரு, கரெக்டா செய்யறாங்க. சோத்திரம். ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறாங்க. ஆனா தூக்கி உள்ள போடும்போது என்ன பண்றாங்க, 3 பேர் உள்ளது 4வது நபராக இயேசு உலாவுகிறார். யாரு போல, இந்த முற்பெரி நூல். ஆமா கர்த்தருக்கு சோத்திரம். ஆமா அந்த செபிக்கிற அந்த குழுக்களோடு கூட இணைங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அதனால என்ன பண்ணுங்க, இந்த வீடியோக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த யெகோவா சேனலை கர்த்தர் கொடுத்ததுக்காக நான் தேவனை மனதார சோத்தரிக்கிறேன். ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான். ஆமா அதனால எல்லாரும் நீங்க பாருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. ஆமா அற்பமா இருக்கலாம், அது ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களுக்காக இந்த யெகோவா சேனலுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த கணவன் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் அவர்களை பலப்படுத்தணும். இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக அந்த குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமே கர்த்தருக்கு சோதர. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் சிறையிருப்பை மாற்றினது போல எங்களுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை பலப்படுத்தணும். இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக அந்த குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமே கர்த்தருக்கு சோதர. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் சிறையிருப்பை மாற்றினது போல எங்களுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது இந்த யெகோவா ஜெபிங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து உங்களை பல கோடிகளாய் கர்த்தர் பெருக பண்ணுகிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை காலையும் மாலையும் இறைச்சியை சரியான நேரத்துல கொடுக்கிற தேவன், அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது நேர்த்தியாய் செய்கிற தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக. அற்புதமாய் நடத்தும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.